தம்பி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தம்பி, நம்ம லாஸ்ட் வீடியோ ரொம்ப எட்டக்கு முடுக்கான கேள்விகளோடு வந்தேன். ஜோதிடம் அப்படின்னா என்ன, உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறையா பதிலெலாம் சொல்லி என் வாயை அடைச்சிட்டிங்க. ஸோ இப்போவும் ஒரு எடக்கு முடுக்கான ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், உயிர் உள்ளம்போது மனுஷங்க வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்மளை உடல்ல இருந்து உயிர் ஆன்மா பிரிஞ்சிச்சு அப்படின்னா 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எதை வச்சு சொல்கிறீங்க? அது சாத்தியமா? சாத்தியமே. இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஜாக்கிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தைன்னு 3 அவஸ்தைகள் இருக்குது. இந்த 3 அவஸ்தைகளுமே இப்போ எப்படி நம்ம 3 காலங்கள்னு நம்ம சொல்கிறோமோ, ஜாக்கிரத அவஸ்தையில் இப்போ உடம்பு இருக்குது, புத்தி இருக்குது, மனசு இருக்குது. ஆனால் நான் இருக்கேன். நான் இருக்கிறனால தான் இப்போ கண் இருக்குன்னா கண்ணு பார்க்கல, கண்ணுக்குள்ளேருந்து ஒருத்தன் பார்க்குறேன். அந்த பார்க்குறவன் தான் நான். அந்த நான் இருக்கேன் இந்த ஜாக்கிரதை அவஸ்தையில். இப்போ இதற்கு அடுத்து வரக்கூடிய அவஸ்தை சொப்பன அவஸ்தை. இந்த சொப்பன அவஸ்தையில் உடம்பு கழன்றுச்சு. நான் சொப்பன அவஸ்தை என்பது தூக்கத்தில் இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ உடம்பு கழன்றுச்சு. இந்த புத்தி மனசு வேலை செய்கிறத காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒருத்தன் சொல்கிறேன். அப்படிங்கும்போது புத்தி மனசு வேலை செய்கிறத ஒருத்தர் சொல்கிறான்னா அந்த சொல்கிறவன் தான் நான். அப்போ உடம்பு கழன்றுச்சு சொப்பன அவஸ்தையில். இதற்கு அடுத்து வரக்கூடிய அவஸ்தை சுசுப்தி அவஸ்தைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சுசுப்தி அவஸ்தையில் உடம்பும் இல்லை, புத்தியும் இல்லை, மனசும் இல்லை, நான் இருந்திருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சுகமாக இருந்துச்சு, அடித்து போட்டமாக இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்கிறதுக்கான காரணங்கள் அங்கே எனக்கு கான்ஷியஸ் இல்லை, நான் ஒரு சூன்யமாக இருந்திருக்கேன். அப்போ சூன்யமாக இருந்திருக்கும்போது இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, இறைவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை தங்க கிண்ணத்தில் நடக்க வச்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் சமாதி நிலைக்கு தான் போயிட்டு வர்றோம். நான் ஆன்மாவில் தான் இருக்கேன். அங்கே புத்தி மனசெல்லாம் கழட்டி விட்டுறங்காட்டி நான் ஆன்மாவில் இருக்கிறனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் சொல்கிறேன் சுகமாக இருந்துச்சு, அடித்து போட்டமாக இருந்துச்சு, ஒன்றும் தெரியலன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3 அவஸ்தைகள் இப்படி இருக்கிற மாதிரி இப்போ நான் கான்சியஸாக இருக்கும்போது, அதாவது ஜாக்கிரதை அவஸ்தையில் இருக்கும் பொழுது இந்த உடம்புலேருந்து இந்த உயிர் நான் சொன்னேன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது அப்படின்னா நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் நாம் இந்த உயிரை நாம் இருக்கும் பொழுது, இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே அந்த காற்று, இந்த வாசின்னு சொல்கிறோமா இல்லைங்களா, சிவான்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த வாசி வா என்பது காற்று, சி என்பது நெருப்பு. நம்முடைய சுவாசத்தில், நம்முடைய காற்றில், சுவாசத்தில் அந்த நெருப்பு இருக்காமல் சொல்கிறாங்க. நெருப்புனா ஜோதின்னு சொல்கிறாங்க. நம்முடைய உயிரை ஜோதின்னு குறிப்பிட்டு சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த சீதளம்னு பேர். அந்த சீதளம்னா குளிர்ந்த நெருப்புன்னு சொல்கிறாங்க. அந்த நெருப்பு தான் நம்முடைய உயிர். நாம் இப்போ நான் ஒரு சொல்கிறாங்க, இப்போ ரமணர் இறந்தப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜோதி அப்படியே மலை மேலே போனதை பார்த்துருக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க பார்த்துருக்காங்க. அது மாதிரி நம்முடைய சிற்ஜோதியை நாம் பெருஞ்சோதி ஆக்கிறது, அந்த அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்க, தாயின் சால பறிந்து மாணிக்க வாசகர் ஒரு பாட்டில் சொல்கிறார். தாயின் சால பறிந்து பாவியன் மூனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமயமான தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது நீன்னு சொல்கிறாங்க. இப்போ ஊனினை உருக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உள்ளொளி பெருக்கின்றாங்க. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதியை நாம் பிரகாசப்படுத்துறது, நாம் பெரிதாக்குறதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய, இந்த உயிரில் இருக்கக்கூடிய இந்த ஒதி வாசின்னு சொல்லக்கூடிய வா என்பது நான் முன்னாடி சொன்னேன் காற்று, சி என்பது நெருப்பு. இந்த குளிர்ந்த அந்த சீதளம்னா குளிர்ந்த நெருப்பு அங்கே இருந்துகிட்ருக்கு. இந்த வாசியின் மூலமாக ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் உள்ளுக்கு இழுத்து வெளியிட்டுருக்குறான்.
இதில் நமக்கு வந்து 40,000 எண்ணங்கள் உதயமாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 40,000 எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவது? இப்போ 40,000 எண்ணங்களை ஒரு மனிதன் கட்டுப்படுத்தினால் அவனுக்கு பிறவி இல்லைன்னு ஒரு சித்தர் சொல்கிறாரு. இப்போ அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுமா? அந்த மனதை கட்டுப்படுத்த முடியுமா? கடல் அலை என்னைக்கு ஓயறது, மனம் என்றைக்கு அடங்கிறதுன்னு ஒரு சித்தர் சொல்கிறாங்க. இதற்கு சாதனையின்றி சாதிப்பார் இல்லை. ரமணர் சொல்கிறாரு, இதற்கு சாதனை பண்ணாமல் நம்ம சாதிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன சாதனை பண்ணணும்? இப்போ நம்முடைய சுவாசம் 21,600 சுவாசம் உள்ளுக்குழுத்து வெளியிட்டுருக்குறோம். இதில் 40,000 எண்ணங்கள் உதயமாகுதுன்னா நாம் உள்ளுக்கு இழுக்கக்கூடிய சுவாசம் நமக்கு 8 அங்குலத்தை இழுத்து 12 அங்குலத்தை நம்ம வெளியில் இடுறோம். இப்போ ஒவ்வொரு சுவாசத்துலேயும் 4 அங்குலம் நமக்கு விரயமாயிட்டே இருந்து நம்ம அந்த கிரகங்கள் அமைப்புப்படி நமக்கு ஜோதிட சாஸ்திரப்படி எடுத்துட்டானா நமக்கு 80 வருடங்கள் ஆயுள் இருக்குன்னா ஒரு கிரகம், அதாவது சனி கிரகமோ ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோ அவர் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவனுடைய ஆயுள் தீர்க்கம்னு சொல்கிறாங்க. இப்போ ஆயுள் தீர்க்கம்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு 80 ஆண்டு காலம்லே நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட இந்த 80 ஆண்டு காலத்தில் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம்னா இத்தனை கோடி சுவாசம் முடியும் பொழுது இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிடும். இப்போ அது எப்படி அந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிகிறது? எப்படி இந்த சுவாசம் நமக்கு விரயமாகுது? நாம் இழுக்கக்கூடிய சுவாசமே 8 அங்குலம், நாம் வெளியே விடக்கூடிய சுவாசம் 12 அங்குலம். ஒவ்வொரு சுவாசத்துலேயும் 4 அங்குலம் விரயமாயி அந்த 80 ஆண்டு காலங்கள் வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த விரயம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிடும். அந்த உடம்பை நீ என்ன ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலும், என்ன எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் கூட, எந்த உறுப்புகளும் கெடாமல் இருந்தாலும் கூட அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிடும். அப்போ இந்த பிரியக்கூடிய இந்த உயிர் என்ன சொல்கிறாங்க, நம்ம உடம்பில் இருக்கும்போதே 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. நாம் உடம்பை விட்டு வெளியில் போயிட்டா இது 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அப்போ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ இந்த உடம்பு இருக்கும் பொழுதே, அதே ஒரு திருமலர் ஒரு பாடலில் சொல்கிறார், உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று தெரிந்த பின் இன்று உடம்பை ஓம்புகின்றேன்னு திருமலர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு. அப்போ இந்த உடம்பு இருக்கும் பொழுதே நம்முடைய உயிரை, நம்முடைய சுவாசத்தை மூலமாம் குளத்திலே முளைத்தெறிந்த கோரையை காலமே எழுந்திருந்து களையெடுக்க வல்லோரே பாலனாய் வாழலாம், பரபிரம்மம் அடையலாம்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மூலமாம் என்று சொல்லக்கூடிய இந்த கபாலத்தில், இந்த வெட்ட வெளியில் நம்முடைய காற்று பரவி நிற்குது. அது அணுக்களோட பரவி நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அணுக்களோட பரவி நிற்கும் பொழுது அந்த காற்றை நாம் எப்படி வெட்ட வெளி அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய சுவாசம், நம்முடைய காற்று அண்டத்தில் வெட்ட வெளியில் பரவி நிற்கிறதுனால பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தமேன்னு ஒரு சித்தர் சொல்கிறாங்க. இப்போ இந்த காற்று, அணுக்களோடு இருக்கக்கூடிய காற்று ஆணுடைய சுவாசத்தில் போய் பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு குழந்தை பிரசவிக்குது. அந்த குழந்தை அணுக்களோட பிறந்து இருக்கிறனால தான் நமக்கு மனசு இருக்குது. இந்த மனம் ஆத்மாவிலேருந்து வந்தது. இது ஆத்மாவில் போய் ஒடுங்கும் போது ஆத்மாவில் நாம் இருக்கிறோம். ஆத்மாவிலிருந்து வெளியில் வந்தால் மனம் விரிஞ்சா உலகம், மனம் சுருங்குனா தூக்கம்னு சொல்கிறாங்க. சாமி, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது சுவாசத்துக்கு 4 அங்குலம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி கணக்கிடுறீங்க? ஒரு சுவாசம்ன்றது இப்போ முடிஞ்சிச்சு, இப்போ இந்த சுவாசத்துக்கு 4 அங்குலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கணக்கு? எப்படின்னா அதை இப்போ நம்ம உள்ளுக்கு இழுக்கக்கூடிய சுவாசம் 8 அங்குலம் இழுக்கிறோம், வெளியில் விடுறது 12 அங்குலம் வருது. நாம் இழுக்கிறது 8 அங்குலம் தான் நம்மளால் இழுக்க முடியும் இயல்பாக இருக்கும்போது. அதாவது இது 8 அங்குலம், 8 அங்குலம் வெளியில் விடும்பொழுது 12 அங்குலமாக வருது. ஏன்னா நாம் இயல்பாக இழுக்கிறது 8 அங்குலமாக இருக்கிறது, வெளியில் விடும்போது 12 அங்குலமாக விரயமாயிட்டே இருக்குது. அப்போ நாம் இழுக்கிறது 8 அங்குலம்னா விடுறது 8 அங்குலமாக இருந்தால் நமக்கு ஆயுள் நமக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். ஆயுள் நமக்கு சாவே இல்லைன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மகான்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தவநிலைக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, 2 அங்குலத்தில் நிப்பாட்டிடுவாங்க. இந்த சுவாசத்தை நமக்கு 2 சுவாசம் இருக்குது.
ஒன்று நுரையீரலுக்கு போகிறது, இன்னொன்று வந்து நம்முடைய இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய மேல் சுவாசம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சுவாசத்தை நாம் வந்து மேல் நோக்கி நாம் செலுத்தும் பொழுது நாம் கபாலத்தில் போய் அது 10வது வாசலை திறக்க ஆரம்பிச்சிருது. இந்த 10வது வாசலில் தான் நம்முடைய ஆத்மா ஜீவன் அங்கு மறைமுகமாக இருந்துகிட்ருக்கு. அந்த வாசலை நாம் திறந்து அங்கே போய் உக்காந்துட்டோம்னா நமக்கு பிறவி இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சாமி, இப்போ சுவாசம்ன்றது நம்ம கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும், சுவாசிச்சுட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் 2 அங்குலம் ஆக்குறது? இல்லை, நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அது இயல்பை நம்ம எக்காரணத்தை கொண்டு மாற்றவே கூடாது. அது இயல்பாக நடக்கிற விஷயம். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு 2 சுவாசம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 2 சுவாசம்னா என்னென்னு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நுரையீரலுக்கு போகிறது, இன்னொன்று வந்து இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய மேல் சுவாசம் நான் சொல்கிறேன். அந்த சுவாசத்தை தான் இந்த வாசியின் மூலமாக நாம் அங்கு மேல் செலுத்த வேண்டும். மேல் சுவாசம் பண்ணால் ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழலாம் அப்படின்ற ஒரு மேல் சுவாசம் பண்ணும்போது இறைவனோட இரண்டரை கலக்கும் பொழுது இங்கே நமக்கு வரக்கூடிய சுவாசம் இப்போ 8 அங்குலம் நான் சொல்லிட்டு இருக்கிறேனே, வெளியில் விடுறது 12 அங்குலம்னு சொல்கிறேனே, இந்த சுவாசத்தினுடைய அளவு 2 அங்குலமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படி குறையும் பொழுது நமக்கு வந்து மூக்கில் வரக்கூடிய சுவாசத்தை நம்ம அப்படி வராமல் தடுத்துட முடியும். சுவாசமே வராமல் தடுத்து நமக்கு உள்நோக்கி சுவாசம் ஓடிட்டே இருக்கும். வெளியில் வந்து சுவாசம் ஓடாது, அது உள்நோக்கி ஓடிட்டே இருக்கும். உள்நோக்கி நமக்கு ஓடும் பொழுது நாம் கர்ப்பத்தில் எப்படி இருந்தோமோ, தாயுடைய கர்ப்பத்தில் எப்படி சுவாசம் வந்துச்சோ, அந்த சுவாசம் எப்படி கபாலத்தின் வெளியில் போச்சோ, அந்த மாதிரி போகும் பொழுது நம்முடைய மூக்கு துவாரத்தின் வழியாக நம்முடைய சுவாசம் வெளியிலே வராது. அதான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் நிறைய விஷயங்களை இங்கே சொல்கிறீங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.